அதிமுகவுக்கு ரெட் சிக்னல் கொடுத்த விஜய் தரப்பு. எடப்பாடி கதை ஓவர். செம்ம ட்விஸ்ட். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஒரு பக்கம் என்றாலும் கட்சியின் பஞ்சாயத்து மறுபக்கம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு திட்டம் போட்டு வந்தபோது தற்போது அதனை விஜய் தரப்பில் இருந்து பெரிய முட்டுக்கட்டை விழுந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்கனவே சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வி பெற்று வருவதால் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரியதாக கூட்டணிக்கு யாரும் வரவில்லை. அதன் தொடர்ச்சியே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்கும் என்றும் கூறப்படுகிறது. பாஜகவுடன் கூட்டணி முறித்த அதிமுக பலம் இழந்து விட்டது என்று சொல்லலாம். கட்சியில் இன்னமும் சின்னம் தொடர்பாகவும் பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த பஞ்சாயத்து எல்லாம் இன்னமும் தீரவில்லை. எடப்பாடி தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாம் தோல்வி பெற்று வரக்கூடிய நிலையில் அதிமுகவில் உள்ள சில சீனியர்கள் மீண்டும் அதிமுகவில் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற குரல் வலுவாக எடுத்து கூறி வருகின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தனக்கு மட்டுமே இந்த பதவி என்று பிடிவாதத்தில் புறம் தள்ளிவிட்டு வருகிறார். இந்நிலையில்தான் அதிமுக சந்தித்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணிக்கு திமுக பக்கம் இருந்து சில கட்சிகள் வரும் என காத்திருந்தார். ஆனால் தேமுதிகவை தவிர பெரியதாக எந்த கட்சியும் வரவில்லை. இந்நிலையில்தான் சட்டமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்கப்படும் என்று எடப்பாடி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூறி வந்தனர். மேலும் தனது பலத்தை நிரூபிக்க மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்ட நிலையில்தான் அந்த பிளானை கைவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. பிரம்மாண்ட கூட்டணி என்று சொன்னது எல்லாம் புதியதாக கட்சி தொடங்கிய விஜயை தன்வசம் கொண்டு வருவார் என அதிமுகவினர் நம்பி வந்தனர். அதேபோல் விஜய் தரப்பும் அதிமுக குறித்த எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த நேரத்தில் தற்போது அந்த முகமூடி கிழிக்கப்பட்டுள்ளது. தவிக கட்சியின் தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் தனியார் ஊடகத்திற்கு பேட்டியளிக்கையில் தவிக நிலைப்பாடானது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை, தனித்து போட்டி என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதனால் அதிமுகவினர் இணையத்தில் நேரம் செலவிட வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் சென்றுள்ளது. இதனால் எடப்பாடி திமுக கூட்டணி பக்கம் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளாரா? மேலும் 50 வருடம் கட்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து கூட்டணி பிச்சை எடுக்க வைத்திருப்பதுதான் எடப்பாடியின் சாதனையா என அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. விஜய் அதிமுகவுக்கு வரமாட்டேன் என தெரிவித்தது ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சரான CV சண்முகம் புதுசா வருவாங்க, தேர்தலோடு ஓடி விடுவாங்க என்று கருத்து தெரிவித்திருப்பது அதிமுக குறித்து இனி விஜய் நிறைய பேசுவார் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடிக்கு பெரியதாக கூட்டணி அமையவில்லை என்றால் இந்த சட்டமன்ற தேர்தலோடு அதிமுக கட்சி மேலும் அழிவை நோக்கி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் தரப்பு ரெட் சிக்னல் கொடுத்தாலும் விஜய் மற்றும் ஆதவ் தரப்பு என்ன சொல்ல போகிறார் என்பது எதிர்பார்ப்பாக எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.